வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நாம் தொடர்ந்து 10ஆம் வகுப்புக்கு உண்டான தமிழ் வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். இதில் போன வகுப்பில் இயல் 1 பார்த்தோம். இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 2க்கு உண்டான இலக்கணங்கள், முக்கியமான செயல் பகுதிகள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேட்குறதா என் குரல் அப்படிங்கிற லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா தொல்காப்பியர் சரிங்களா, உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கின்றார். சரியா? அவற்றுள் சரிங்களா, தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என கூறுகிறார். சரிங்களா? அதை நீங்கள் நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமூலர் தாம் திருமூலர் எழுதிய தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி என்னதுங்க, உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க. பிற்கால ஔவையார் சரியா, இவங்கெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் இருக்கிறாங்க. பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்குமாம் உண்டாம் அப்படின்னு சொல்றார். சரியா? என்று காற்றை வந்து சிறப்பிச்சிருக்காரு. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து பிற்கால ஔவையார். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கிழக்கு அப்படிங்கிறதுக்கு குணக்கு எனக்கு காற்றுக்கு கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படிங்கிற பெயர் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் என்று எனப்படுகிறேன். கொண்டலாக நான் வந்து குளிர்ச்சி தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என்கின்றேன். மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் உண்டு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாகிறேன். வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று எனப்படுகின்றேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஓதை காற்று எனவும் அழைக்கப்படுகின்றேன். சரிங்களா? இந்த காற்றுக்கான வேறு பெயர்கள். சரியா? ஓதை காற்று என அழைக்கப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகின்றேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ இந்த சிலப்பதிகாரம், பத்மரி இதெல்லாம் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஜூன் 15 இது வந்து ஜிகேல வந்து அதாவது வந்து இந்த முக்கியமான தினங்கள் அது ரொம்ப முக்கியம். ஜூன் 15 என்ன தினமுங்க? காற்று தினம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நாம் வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது காற்றேவா அப்படிங்கிற செயல் கொடுத்துருக்காங்க. இது பாரதியாரோட செயல். பாரதியார் வந்து நம்ம பாடப்பிரிவு இல்லாதனால முக்கியமான சொல் பொருள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மயலுறுத்தும் அப்படின்னு என்னது? மயங்கச்சை அப்படின்னு பொருள். பிராணரசம் அப்படின்னு என்னது? உயிர் வலி அப்படின்னு பொருள். லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு பொருள். சரிங்களா? சரிங்களா? பாரதியார் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான பாடக்குறிப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் வந்து வாட்ச் விடுங்க. சரியான தமிழ் சிலம்பஸில் வந்து இவர் வந்து கிடையாது. சரியா? அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதை வந்து ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஃப்ரீவெர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையுண்டால் வசன கவிதையை புதுக்கவிதை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? யாப்பிலக்கணமெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. எழுத்து சொல் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது முல்லைப்பாட்டு நப்பூதனாருடையது. இவரும் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடலாம். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். கோடு அப்படின்னா மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா என்னது? விரைவாக செல்லுதல்.
சரியா. கொடுஞ்செலவு அப்படிங்கிறது விரைவாக செல்லுதல். நறுவி அப்படின்னா நறுவிடமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி அப்படின்னு பொருள். விருச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு பொருள். சுவல்னா தோல் அப்படின்னு பொருள். சரிங்களா. இதில் முக்கியமான இந்த கோடு அப்படின்னா மலை. சரிங்களா. மற்றது எல்லாமே ஈஸி தானே. விருச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு பொருள். சுவல்னா தோல் அப்படின்னு பொருள். சரியா. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் அப்படின்னு பொருள். நாம் என்ன சொல்லுவோம், கொடுஞ்செலவுனா அதிக செலவு அப்படின்னு கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் அப்படின்னு பொருள். சரியா. அதெல்லாம் முக்கியமான தெரிஞ்சுக்கணும். சரியா. மூதூர் அப்படின்னா என்னது? மூதூர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்புத்தொகை. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உருதுயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உருதுயர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 காலத்துலேயும் வரும். இது வந்து வினைத்தொகை. சரியா. உருதுயர், உருகின்ற துயர், உரும் துயர். இது வந்து மிகுந்த துயர் அப்படிங்கிற பொருள். இது வந்து மிகுந்த துன்பம் அப்படிங்கிற பொருள் வரும். இது வந்து வினைத்தொகை. கையால் தொழுது, கை தொழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் 3ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. வேற்றுமை உறுப்புகள் என்னது? ஐயாள்கு இன்னது கண். நம்ம வேற்றுமைங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா. வேற்றுமை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கையால் தொழுது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆள் அப்படிங்கிற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை, தட அப்படிங்கிறது உரிச்சொற் தொடர். சால உரு தவ நனி கூர் களி தட அப்படிங்கிறத உரிச்சொற் தொடர். தடக்கைனா மிகப்பெரிய கை அப்படின்னு பொருள். அப்போ இது வந்து என்னது? உரிச்சொற் தொடர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். சரிங்களா. இதெல்லாம் ஈஸி தானே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பொறித்தன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொறி கூட்டல் இத்து கூட்டல் தாவை பிரிவுகள் இத்து கூட்டலா. பொறி அப்படிங்கிறது பகுதி, இத்து அப்படிங்கிறது சந்தி. இத்து வந்து இறந்த கால நிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. அடுத்தது இந்த முல்லை. சரிங்களா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த முல்லை நிலத்துக்குரிய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் பொருள் வந்து நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முல்லையும் காடும், காடு சார்ந்த இடம் தான் முல்லை அப்படிங்கிறோம். பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரும்பொழுது. கார்காலம். சரியா. ஆவணி வந்து ஆவணி புரட்டாசி. சரியா. சிறுபொழுது வந்து மாலை. சரியா. அப்போ நிலம் வந்து முல்லைக்கு வந்து காடும், காடு சார்ந்த இடமும். பொழுது வந்து பெரும்பொழுது, சிறுபொழுது 2 வகையாக பிரிக்கிறோம். பெரும்பொழுது வந்து கார்காலம், ஆவணி புரட்டாசி. சிறுபொழுது வந்து மாலை அப்படிங்கிறது. கருப்பொருள் வந்து நீர் வந்து குறுஞ்சுனை, நீர் காட்டாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொன்றை, காயா, குருந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பூ வந்து முல்லை, பிடவம், தோன்றி பூ அப்படிங்கிறது. உரிப்பொருள் வந்து இருத்தலும், இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது அதுக்கான உரிப்பொருள். சரிங்களா. புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் எழுதுனது. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா. அடுத்தது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. தொகைநிலை தொடர் அப்படின்னா 6, தொகாநிலை தொடர் அப்படின்னா 9. சரிங்களா. அப்போ தொகைநிலை தொடர் எத்தனை? 6 வகைப்படும். சரிங்களா. அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. தொகைன்னா என்னது? தொக்கி வர்றது, அதாவது வந்து மறைந்து வருதல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான், இதெல்லாம் ஒரு சொற்றொடர். சரிங்களா. ஓகே. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். சரியா. சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில், பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரில் வேற்றுமை உறுப்புகளோ, வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ, வேற்றுமை உறுப்புகளோ, வினை பண்பு முதலியவற்றினுடைய உறுப்புகளோ தொக்கி மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களுக்கு ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா. அப்போ பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் பெயர் சொல்லோடு சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ, வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி மறைஞ்சு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல்லு போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேற்கண்ட தொடரை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்? கரும்பை தின்றான் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னும் பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் 2 சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் உருவு மறைந்து நின்று அப்பொருளை உணர்த்துகிறது. எனவே இது என்னதுங்க? தொகைநிலை தொடர். சரியா. ஐ அப்படிங்கிறது என்னது? 2ஆம் வேற்றுமைக்கு உண்டான உறுப்பு. சரியா. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை வந்து இதில் மறைஞ்சிருக்கு.
சரிங்களா. இது வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு ஈஸியாக புரிதல் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன. சரிங்களா. ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை அப்படின்னா பார்த்துருவோம். மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இத்தொடரில் மதுரைக்கு சென்றார் என, அதாவது வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கனால அங்கே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. என விரிந்து பொருள் நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும், சரியா, கூ என்னும், கூ அதாவது வந்து கொடுக்கப்பட்ட மதுரைக்கு சென்றான், கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை. அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் ஐயாள்கு இன்னது கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. வேற்றுமை தொகை. அப்போ இது ரொம்ப ஈஸி தானே. நாம் இதுக்கு வந்து சரிங்களா. அடுத்தது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உருவும் பயனும் உடன்தொக்க தொகைன்னா என்னென்னா, ஒரு சொல்லில் அந்த உருவும், அதாவது வந்து அந்த உருவுகளும் அது நிலைத்து நிற்கக்கூடிய பயனும் மறைஞ்சு வந்திருக்கும். அதுதாங்க உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தொடரில் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. தேர்ப்பாகன் அப்படிங்கிறது தேரை ஓட்டும் பாகன். இதில் கொடுக்கப்பட்டுள்ள தேர்ப்பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உறுப்பும் ஓட்டும் என்னும், சரியா, ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்துள்ளன. சரியா. அப்போது ஒரு உருவும் பயனும் உடன்தொக்க தொகைனா உருவும், சரிங்களா, அது நிலைத்து நிற்கக்கூடிய பயனும் அந்த சொல்லு வந்து மறைஞ்சு நிற்கும். அதுதான் உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். சரியா. இதுவும் வந்து வேற்றுமை தொகையில் வருது. சரியா. தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. தமிழுக்கு செய்யும், சரிங்களா, அதனுடைய பயன் மறைஞ்சு 4ஆம் வேற்றுமை, இது வந்து என்னது, அது பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. இது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா. இப்போ இது ஒன்றுமே கிடையாது. உருவும் பயனும் உடன்தொக்க தொகைனா அதனுடைய உருவும் அது நிலைத்து நிற்கக்கூடிய பயனும் அந்த சொல்லு வந்து மறைஞ்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுக்கினா மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. சரிங்களா. மொத்தம் வேற்றுமை உறுப்புகள் 8 இருக்குது. இதில் வந்து 6ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படிங்கிறதே வந்து கிடையாது. சரிங்களா. எதுக்கு கிடையாது? 6ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உருவும் பயனும் 6ஆம் வேற்றுமைக்கு, சரியா, மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. இதில் 6ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உருவும் பயனும் ஒரு உடன்தொக்க தொகை வந்து கிடையாது. இதை முக்கியமாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. அப்போ 6ஆம் வேற்றுமை உறுப்புகள் எது? அது, ஆது, ஆ. சரியா. சொல்லுறுப்பு என்னது? உடைய அப்படிங்கிறத சொல்லுறுப்பு. நாம் பார்த்தோம் இல்லைங்களா. உடைய அப்படிங்கிறத சொல்லுறுப்பு. ஏன் கிடையாது? இப்போது எனது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எனாது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனாது உடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எனது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எனாது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எனது எனாதெல்லாம் இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. என்னுடைய வீடு அப்படின்னு தான் இப்போ சொல்லுவோம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது அதில் வந்து பயன் ஏதாவது இருக்கா? 6ஆம் வேற்றுமை உறுப்புக்கு பயன் எதுவும் கிடையாது. அப்போ வேற்றுமை உறுப்புகள் 6ஆம் வேற்றுமை உறுப்பு உருவும் பயனும் உடன்தொக்க தொகை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. எனது வீடு, எனாது வீடு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது என்னுடைய வீடு அப்படின்னு தான் இப்போ சொல்கிறோம். அப்போது எனாது என்னுடைய வீடுன்னு நாம் சொல்லுவோமா? அப்போ அந்த உருவும், சரிங்களா, அப்போ வந்து அதுக்கு வந்து பயன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை வந்து 8 வகைப்படும். அதில் 6ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உருவும் பயனும் உடன்தொக்க தொகை வந்து கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட்டு இதில் முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அவ்வளோதான் இதில். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த அது, ஆது, ஆ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆகிய உறுப்புகள் மறைந்து வரும்போதே முழுமையான பொருளை உணர்த்தப்பட்டுரும். சரிங்களா. மறைஞ்சு வரும்போதே அது முழுமையான பொருளை வந்து உணர்த்தப்பட்டு தான் வரும். சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரி. அடுத்தது வினைத்தொகை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது என்னது? வினைத்தொகை. சரிங்களா. இப்போ வினைத்தொகை அப்படிங்கிறது இப்போ இங்கே பாருங்க. இப்போ வந்து வெட்டுக்கத்தி,
சரிங்களா. வெட்டுக்கத்தி, அரிவாள், அப்புறம் ஊறுகாய், ஊறுகாய், சரிங்க. இடிகரை, சரியா. வெட்டுக்கத்தி அப்படிங்கிறது ஒரு தொடர், சரிங்களா. வெட்டுக்கத்தி அப்படிங்கிறது ஒரு தொடர், சரியா. இதில் வெட்டு அப்படிங்கிறது ஒரு எச்சம், வெட்டு அப்படிங்கிறது ஒரு எச்சம், கத்தி என்னும் பெயரை கொண்டு முடிகிறது. இப்போ வெட்டுக்கத்தி அப்படிங்கிறது ஒரு தொடர், வெட்டு அப்படிங்கிறது ஒரு எச்சம், கத்தி அப்படிங்கிற தொடர் கொண்டு முடிகிறது, சரிங்களா. வெட்டிய கத்தி, வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி என்ற 3 காலத்துக்கும் வரும், சரியா. வெட்டிய கத்தி, வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை காலத்துக்கு வரும்? 3 காலத்துக்கு வரும், சரிங்களா. அப்போ 3 காலத்தையும் காட்டும் பெயரெச்சம் வந்து இதில் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. புரிஞ்சுதா? வெட்டு அப்படிங்கிறது ஒரு எச்சம், கத்திங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. வெட்டு கத்தி, வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி, வெட்டிய கத்தி, வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி. அப்போ 3 காலம் இது வந்து மறைஞ்சிருக்கு, சரியா. அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைஞ்சு வர்றது எதுங்க? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைந்து வந்துள்ளது. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி வெட்டுகின்ற கத்தி அப்படிங்கிறது எடுத்துங்க. வெட்டுகின்ற கத்தி, சரிங்களா. வெட்டுகின்ற கத்தி எப்படி பிரிக்கலாம்? வெட்டு பிளஸ் கின்று பிளஸ் ஆணு வருமா? வெற்று பிளஸ் கின்று பிளஸ் ஆணு வரும். கின்று ஆவ தூக்கிட்டீங்க அப்படின்னா வெட்டு பிளஸ் கத்தி வெட்டுக்கத்தின்னு வருமா? வெட்டு பிளஸ் கத்தி வெட்டுக்கத்தின்னு வருமா? அதே மாதிரி அறிவாள் அப்படின்னா அறிந்த வாள், அறிகின்ற வாள், அறியும் வாள். அரி 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 பிளஸ் கின்று பிளஸ் ஆ பிளஸ் வாள் அப்படின்னு தான் நாம் பிரிப்போம். கின்றுவா காலம் காட்டும் இடைநிலையையும் பெயரச்ச விகுதியும் தூக்கிட்டுமா அரி பிளஸ் வாள் அறிகின்ற, சரி, அறிவாள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சோம், சரிங்களா. அதே மாதிரி ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இதே மாதிரி இடிகரை, இடியும் கரை, இடிந்த கரை, சரிங்களா. அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் இப்போ வெட்டு பிளஸ் கின்று பிளஸ் ஆ பிளஸ் வெட்டு 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 என்னது, சரிங்களா. வெட்டுக்கத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா? இங்கே வெட்டு பிளஸ் கின்று பிளஸ் ஆ பிளஸ் கத்தி. கின்று அப்படிங்கிறது என்னது? காலம் காட்டும் இடைநிலை. ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. இதை தூக்கிட்டோம்னா வெட்டு பிளஸ் கத்தி வெட்டுக்கத்தி வந்துருச்சா? அப்போ காலம் கறந்த பெயரச்சு தான் இருக்குங்க வினைத்தொகை அப்படிங்கிறது, சரிங்களா. அதைத்தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வீசுதன்றல், வீசுதன்றல் இங்கே பாருங்க, இங்கே கொடுத்தாரு வீசுதன்றல் கொள்களிர்னு கொடுத்துருக்காங்க. வீசு கொள் என்பவை வினைப்பகுதிகள். இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயர் சொற்களின் மேலும் இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. இப்போ வீசுகின்ற காற்று அப்படிங்கிற எடுத்துக்கங்க. வீசு பிளஸ் கின்று பிளஸ், சரிங்களா, ஆ பிளஸ் காற்று, சரிங்களா. கின்று ஆவ தூக்கி வீசு காற்று அப்படிங்கிறது வந்துருச்சா? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறந்துருச்சா? அதே மாதிரி தான் கொள்களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் கயிறு எனவும் முக்காலத்திற்கு பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சங்களும் தொக்கி வருகின்றன. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடரில் வினைத்தொகை அப்படி வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடரிலேயே வினைத்தொகை அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. அதே மாதிரி ஒரு வினையடி வந்து ஒரு கட்டளை சொல்லத்தான் வந்திருக்கும், சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க, சரிங்களா. அடுத்தது பண்புத்தொகை. பண்புத்தொகைன்னா என்னது? சரிங்களா. வண்ணம், சரிங்களா, வண்ணம், சரியா, வடிவம், வண்ணம், வடிவம், அளவு, அளவு, அதுக்கப்புறம் என்னது? பண்பு, அதுக்கப்புறம் என்னது? சுவை, அதுக்கப்புறம் என்னது? எண்ணிக்கை, சரியா, எண்ணிக்கை. இதெல்லாம் வந்திருக்கும். ஆன ஆகிய ஆன பண்புறுப்புகள் வந்து வந்திருக்கும், மறைஞ்சு வந்திருக்கும். மை அப்படிங்கிற சொல்லுறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கும். இதெல்லாமே சேர்ந்ததாங்க பண்புத்தொகை. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செந்தாமரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செந்தாமரை அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதை மை விகுதி போயிருமா? செம் கூட்டல் தாமரை அப்படின்னு வருமா? சரியா. இங்கேதான் பாருங்க, முன்னின்று மெய் திரிதல் அப்படிங்கிற விதி பயிரும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கினமாக திரிபவுமாகும் அப்படிங்கிறது இம் போயிட்டு இத்துக்கு இந்து தோன்றும். இதுதான் முன்னின்று மெய் திரிதல், செந்தாமரை அப்படின்ட்டு வரும், சரிங்களா. அடுத்தது இனிமை கூட்டல் சொல். நிலைமொழியில் இனிமை அப்படின்ட்டு வந்துட்டாலே அது இன் மாறு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னா இன்சொல் அப்படின்னு தான் வரும், சரிங்களா. நிலைமொழியில் இனிமை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்துக்கிட்டாலே அதை வந்து இன் அப்படின்னு தான் மாறும். அடுத்து தண்ணீர்,
சரிங்களா? இங்கே பாருங்க, தண்ணீர். சரியா? தண்ணீர் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? தன்மை கூட்டல் நீர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? இந்த மயிர் போதல் விதிப்படி மை விகுதி போயிடும். அப்புறம் தன் கூட்டல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? தன் கூட்டல் நீர்னா இது வந்து நலமும் டனவும் அந்த விதியின்படி தான் வந்து இது வந்து சேரும். நிலைமொழியில் இன் இருந்து வருமொழியில் நகர நா வரிசை இருந்துச்சுன்னா இந்த நா வந்து சரிங்களா, நாவை எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். தண்ணீர். சரி, இது வந்து நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈ நீ. சரியா? அப்போ இன்னு கூட்டல் ஈ நீன்ட்டு வருங்களா? இது எப்படின்னா, நலமும் டனவும் தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிற விதி வந்து இங்கே பயன்படுத்தணும். நிலைமொழியில் இன்னிருந்து வருமொழியில் நான் வந்துச்சுன்னா இந்த நான் வந்து இந்த நான் வந்துச்சு அப்படின்னா இது நீ தானே, நானுடைய வரிசை தானே. நீ வந்து என்னவா மாறிடும்? நீ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். நீ எப்படி பிரிக்கலாம்? சரியா? இன்னு கூட்டல் ஈ தானே நீ அப்படின்ட்டு வரும். நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கும். அதே மாதிரி இந்த நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈ. சரியா? இன்னு கூட்டல் ஈ. புரியுங்களா? அப்போ நீ வந்து தோன்றிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்கே வந்து நலமும் டனவும் தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிற விதி வந்து இங்கே பயன்படும். சரியா? அப்போ தண்ணீர், தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சி, இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு, செந்தாமரை அப்படிங்கிறது ஒரு நிறம். சரிங்களா? அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது நிலைமொழியில் இன்னு வந்திருக்கு, வருமொழியில் நகர எழுத்து வந்து வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா இந்த நகர எழுத்து வந்து 3 சுழினாவாக மாறும். இங்கே நீ வந்திருக்கு. நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈ நீன்னு வரும். அதே மாதிரி இந்த நீக்கு இதை நீக்கிட்டு இன்னு கூட்டல் ஈ நீ அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்றும். அப்படிங்கிற விதிப்படி தான் இது சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதைத்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இதில் வந்து என்னது? இங்கே வருங்க, செங்காந்தன், வட்டத்தொட்டி, இன்மொழி, இனிமையான மொழி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது வந்து அடைமொழியோடு பெயர் சொல்லோடு அடைமொழி ஒரு பெயர் சொல்லோடு சேரும்போது மை விகுதி மறைந்து வருகிறது. சரியா? இது வந்து செங்காந்தல் அப்படிங்கிறது செம்மை அப்படிங்கிறது ஒரு அடைமொழி, காந்தல் அப்படிங்கிற பெயர் சொல்லோடு சேரும்போது மை விகுதி வந்து மறைஞ்சு வந்திருக்குது. அதே மாதிரி பண்புறுப்புகள் ஆனா ஆகிய சொல்லுறுப்பும் மறைஞ்சு வந்திருக்கு. அதுதான். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே மைவி என்னும் விகுதியும் ஆகிய பண்புறுப்புகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். சரிங்களா? செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல், இது என்னது? வண்ணம். வட்டத்தொட்டி அப்படிங்கிறது என்னது? வடிவம், வட்டமான தொட்டி. இன்மொழி அப்படிங்கிறது பண்பு. அப்போ இது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கலாம். இவ்வளோதான் பண்பு தொகை அப்படிங்கிறது. இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்னது? இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இருபெயரட்டு பண்பு தொகைனா என்னது? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று, சரியா, நின்று இடையில் ஆகிய என்னும், இது வந்து பண்பு தொகையில் ஒரு பிரிவு தான். சரிங்களா? ஆனால் இதில் மை விகுதி வந்து வராது. அது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு தொக்கி வருவது இருபெயரட்டு பண்பு தொகை எனப்படும். மார்கழி திங்கள், திங்கள் அப்படிங்கிறது பொது பெயர், மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர். சாரை பாம்பு, பாம்புங்கிறது ஒரு பொது பெயர். சரிங்களா? அப்போ சரிங்களா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபெயரட்டு பண்பு தொகையில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பெயரை வந்து நீங்கள் நீக்கிட்டாலும், இப்போ பாம்பு அப்படிங்கிற பொதுப்பெயரை வந்து நீக்கிட்டாலும் சிறப்பு பெயர் வந்து நம்ம நினைவுக்கு வரும். சரியா? பொதுப்பெயரை வந்து நீக்கிட்டாலும் சிறப்பு பெயர் வந்து நம்ம நினைவுக்கு வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ வளையல் அப்படிங்கிறது பொதுப்பெயர், தங்க வளையல் அப்படிங்கிறது சிறப்பு பெயர். அப்போ இது வந்து இருபெயரட்டு பண்பு தொகை. மலை அப்படிங்கிறது பொதுப்பெயர், இமயம் அப்படிங்கிறது சிறப்பு பெயர். அப்போ இது இருப்பு பெயரிட்டு பண்பு. அப்போ பொது பெயரை நீக்கிட்டாலும் சிறப்பு பெயர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அதுதான் இறைபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சரியா? மரம் அப்படிங்கிறது பொது பெயர், மா அப்படிங்கிறது சிறப்பு பெயர். சரிங்களா? அதுதான் வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் நான் போன கிளாஸ்லேயே சொல்கிறோம். இப்போ அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து செல்வன் அப்படிங்கிறது பொது பெயர், அன்புங்கிறது சிறப்பு பெயர். இது வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரிங்களா? இது நாம் எப்படி எழுதுவோம்? அன்பை உடைய செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் வந்து இது வந்துருக்கு. அன்பை உடைய செல்வன், ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும், அதை சொல்லுவது, அதாவது வந்து அதுக்கு பயன் உடைய அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இருபெயரட்டு பண்பு தொகையில் வராது.
பொதுப்பெயரை நீக்கிருங்க, அன்புன்னு மட்டும்தான் வரும். அது வந்து நினைவுக்கு வராது இல்லைங்களா? அதே மாதிரி சுவர் கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரித்து பாருங்கள், சுவரை பிரித்து பாருங்கள், தனியாக தான் நிற்கும். கடிகாரம் பொதுப்பெயர், சுவருங்கிறது சிறப்பு பெயர் அப்படின்னு எடுக்கக்கூடாது. சுவர்கண் கடிகாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கண் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உறுப்பு பயனும் உடன் தொகை வந்து சரியா. சுவரில் பொருத்தப்பட்ட கடிகாரம், சுவர்கண் பொருத்தப்பட்ட கடிகாரம் அப்படின்னு தான் வரும். இப்போ 7ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை வந்து மறைஞ்சிருக்கு சரிங்களா. இது எல்லாம் வந்து இருபெயரட்டு பண்பு தொகை வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து நம்ம போடணும் சரிங்களா. அடுத்தது உவமை தொகை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ உவமை தொகை அப்படிங்கிறது பவளவாய் சரிங்களா. அடுத்தது வந்து தேன்மொழி சரிங்களா. பவளவாய் அப்படின்னு என்னது உங்களுக்கு தெரியும், பவளம் போன்ற வாய், வாய் வந்து பவளம் போல இருக்காமாங்க. அப்போ இது ஓமேயம், எதையும் நான் பேச வர்றேனோ அது ஓமேயம். இது வந்து பவளம்ங்கிறது ஓமை, அப்போ இது ஓமை தொகை. தேன் போன்ற மொழி, மொழி தான் நான் பேச வர்றேன், மொழி வந்து தேன் போல இருக்காமா. மொழிங்கிறது ஓமேயம், தேனுங்கிறது ஓமை, போன்ற அப்படிங்கிற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா. இதான் வந்து ஓமை தொகை, ஈஸி தான். உவமைக்கும் பொருளுக்கும் இந்த பொருள் தான் உவமேயம், இடையில் ஓம் உறுப்பு மறைந்து வருவது ஊமை தொகை எனப்படும் சரிங்களா. ஊமை தொகை எனப்படும் சரிங்களா. மலர்கை அப்படின்னு சொல்றோம், மலர் போன்ற கை சரியா. மலர் போன்ற கை இருக்காமாங்க, கையை வந்து ஓமேயம், மலருங்கிறது ஊமை, மலருங்கிறது ஊமை, கை ஊமேயம், பொருளிடையே போன்ற என்னும் மறைந்துள்ளது, இது வந்து என்னது ஊமை தொகை. அடுத்தது உண்மை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மை தொகை அப்படின்னாலே என்னங்க, என்னும் இச்சொல்லை குறிக்கும். உண்மை தொகை அப்படின்னாலே உண்மை தொகை அப்படின்னாலே என்னதுங்க, என்ற சொல்லை வந்து குறித்து வர்றது என்னதுங்க உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் சரியா. என்ற சொல்லை குறித்து வர்றதுனால உண்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையே இறுதியிலும், இரு சொற்களுக்கு இடையிலும், இந்த அதாவது வந்து இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை. அப்போ இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் மறைஞ்சு வர்றது உண்மை தொகை சரியா. உயிரும் மெய்யும், உயிரும் மெய்யும் இறுதியில் வந்திருக்கா. வெற்றிலையும் பாக்கும், பொரியும் கடலையும் சரியா. புரிஞ்சது உண்மை தொகை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் சரியா. உண்மை தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உண்மைத்தொகை அப்படிங்கிறது இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்துள்ளது உண்மைத்தொகை. உண்மைத்தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் விரிந்து பொருளை உணர்த்துகிறது உண்மைத்தொகை. அப்போ எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் சரிங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ அன்மொழி தொகை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ தேன்மொழி அப்படின்னு சொல்கிறோம், இது என்னது ஊமை தொகை. தேன் போன்ற மொழி, மொழி பற்றி தான் நான் பேச வந்தோம், இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னது போன்ற அப்படிங்கிறது இனிமை வந்து விளக்குது. தேன் போன்ற மொழி அப்படின்னா தேனை போல மொழியாக இருக்காமா. இது மொழிங்கிறது ஊமையம், தேனுங்கிறது ஊமை, போன்ற அப்படிங்கிற ஊம் உறுப்பு இனிமையை வந்து விளக்கு வருது சரியா. இதில் தேன்மொழி வந்தால் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா. இது ரெண்டுலேயுமே தேன் அப்படிங்கிறது இருக்குது. தேன் போன்ற அப்படிங்கிறது ஊமை தொகை. தேன்மொழி வந்தால் அப்படின்னு என்னது, தேன் போன்ற சொல்லை உடைய பெண் வந்தால் அப்படின்னு பொருள். தேன்மொழி வந்தால்னா தேன் போன்ற சொல்லை உடைய பெண் வந்தால் தான் பொருள். பெண் என்னும் சொல் மறைந்து நிற்கிறது. இதில் பெண் என்னும் சொல் மறைந்து நிற்கிறது. இவ்வாறு தொடரில் இல்லாத சொல் மறைந்து வருவது அன்மொழி தொகை. இதில் வந்து இல்லாத சொல் மறைந்து வருவது அன்மொழி தொகை. பூங்குழல் வந்தால் அப்படின்னு சொல்கிறோம். பூவை சூடிய கூந்தலை உடைய பெண் வந்தால் அப்படின்னு தான் பொருள். இப்போ பூங்குழல் வந்தால் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது, என்னது பூங்குழல் வந்தால் அப்படின்னா பூவை சூடிய கூந்தலை உடைய பெண் வந்தால். அப்போ பூங்குழல் அப்படிங்கிறது என்னதுங்க கூ சரியா. வேற்றுமை புரைத்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். பூ அப்படிங்கிறது ஒரு என்னது, ஒரு வேற்றுமை தொகை. பூங்குழல் என்னது, பூவை சூடிய, பூவை ஐ வந்திருக்கு, பூவை சூடிய, அப்போ 2ஆம் வேற்றுமை புரைத்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லணும். இது வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா. வேற்றுமை புரைத்த அன்மொழி தொகை. பூங்குழல் வந்தால்னா பூவை சூடிய கூந்தலை உடைய பெண் வந்தால். அப்போ பெண் அப்படிங்கிறது அங்கே மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ அது என்னதுங்க, பெண் என்னும் சொல் மறைந்து நிற்கிறது. இவ்வாறு ஒரு தொடரில் இல்லாத சொல் மறைந்து வருவது அன்மொழி தொகை
சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வேற்றுமை வினைப்பண்பு ஊமை உண்மை ஆகிய தொன்னிலை தொடர்களில் உருபுகளுக்கு அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்திரண்டு பொருள் தருவது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படிங்கிற ஒரு ஆண்மகனை வந்து குறிக்குது. அவர் அல்லாத சொல் முறுக்கு மீசை உடையவர், முறுக்கு மீசை உடைய ஆண்மகன் வந்தார் என தொகை. சரியா? தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நிற்குது இல்லைங்களா? மனிதன் வந்து மறைஞ்சு நிற்கிறார். சரியா? சிவப்பு சட்டை உடைய மனிதன் வந்து பேசினார் அப்படின்னு தான் வரும். முறுக்கு மீசை கொண்ட மனிதன் அது ஆணா இருக்கலாம். சரியா? வான் அவருடைய பேராங்கூட இருக்கலாம். சரியா? அப்போ தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அல்லாத வேறு சொற்களும் மறைந்து பொருள் தருவது அன்மொழி தொகை. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தொகை 6 அப்படிங்கிறத நாம் என்ன வந்துட்டோம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் கொஸ்டின். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என்று பாரதியின் வழியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோனை எதுகை. முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் என்னதுங்க எதுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? மோனை அப்படிங்கிறது சரிங்களா, முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. சரிங்களா? அடுத்தது இவர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கரெக்டு. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம், எனக்கு பெருமையை. சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காற்றாற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர்கள். சரிங்களா? காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 1ஆம் இடம் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ 1, 3 மட்டும்தான் சரி. 1, 3 மட்டும்தான் ஐன சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டடி உணர்த்தும் அறிவியல் செய்ததுன்னா நம்ம இதெல்லாம் பாடப்பிரிவில் இல்லை, இருந்தாலும் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். சரியா? பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு என்னதுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய மீசை சிரித்தார்னு என்னது பார்த்தோம் இல்லைங்களா? என்னது அன்மொழி தொகை. பெரிய மீசை வைத்து மனிதன் சிரிச்சிருக்காரு. அதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கு. வேற்றுமை இல்லாத வன்புறுகளும் மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது 5வது கொண்டல் அப்படின்னு என்னது கிழக்கு. கோடைன்னு என்னது, இது வந்து ஃபஸ்ட்டுக்கு வரும். கோடை அப்படின்னு என்னது, கோடைன்னு என்னது மேற்கு. வாடைனா என்னது வடக்கு. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா என்னது வடக்கு. சரிங்களா? தென்றல்னா என்னது தெற்கு. அடுத்தது யாருங்க இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் வந்து பாடப்பிரிவில் வந்து இருக்கார். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விழிந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். நம்ம பாடப்பிரிவில் வந்து இருக்காரு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு நபர். சரிங்களா? சரிங்களா? இது பார்த்தலாம் இல்லைங்களா? இது ரொம்ப ஈஸி தானே. அரிய மலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, அரிய மலர் இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்துருக்காங்க. மலர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அரிய அப்படிங்கிறது ஒரு குறிப்பு தானே. இப்போ காலம் செயல் ஏதாவது வெளிப்படையாக வந்திருக்கா? கிடையாது. சரிங்களா? அரிய மலர் அப்படிங்கிறது என்னது குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம். திறநிலை பெயரச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும். சரியா? குறிப்பு பெயரச்சம் வந்து காட்டாது. சரிங்களா? பண்பை மட்டும்தான் உணர்த்தும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கலைச்சொற்கள் வந்து பார்த்தரலாம். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டொர்னடோனா அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, சாப்ரீஸ்னா கடற்காற்று, வயல் வைண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டொர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, சாப்ரீஸ்னா கடற்காற்று, வயல் வைண்ட்னா என்னது சுழல் காற்று அப்படிங்கிறது. வயல் வைண்ட் அப்படின்னா சுழல் காற்று, சாப்ரீஸ்னா கடல் காற்று, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று. சரிங்களா? டெம்பிஸ்ட்னா பெருங்காற்று, டொர்னடோனா சூறாவளி, ஸ்ட்ரோம்னா புயல். சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க.
இங்கே பாருங்க, அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகன் சுடர் அப்படின்னு என்னது கதிரவன். அகன் சுடர் அப்படின்னு என்னது கதிரவன். இது வந்து ஃபஸ்ட்டுக்கு வரும். செகண்டுக்கு வந்து ஆர்கலி அப்படின்னு என்னது கடல் அப்படின்ட்டு வரும். 3 வந்து என்னது கொடுவாய் அப்படின்னு என்னது குரலை அப்படின்ட்டு வரும். கொடுவாயின்னு என்னது குரலை அப்படின்ட்டு வரும். அடுத்தது என்னது திருவில் அப்படின்னு என்னது 4க்கு வந்து சரிங்களா. ஃபஸ்ட்டு அகன் சுடர்னா கதிரவன், ஆர்கலி அப்படின்னா கடல், சரிங்களா. அதுக்கப்புறம் கொடுவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது வந்து குரலை. அடுத்து என்னது கட்புல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, காகம் அப்படின்னு வரும். கட்புல் அப்படின்னா 4க்கு என்னது கட்புல் அப்படின்னா காகம் அப்படின்ட்டு வரும். கொடுவாய் நாம் பார்த்துருக்கோம், கொடுவாய்னா குரலை. திருவில் அப்படின்னு என்னது வானவில் அப்படின்னு பொருள், சரிங்களா. இது வந்து 5வதுக்கு வந்து திருவில் அப்படின்னா வானவில், அகன்னா அகன் சுடர் கதிரவன், ஆர்கலினா கடல், கட்புல்னா சரியா கட்புல் அப்படின்னு என்னது காகம் அல்லது பறவை குறிக்கிறது. கொடுவாய் அப்படின்னு என்னது குருளை அப்படின்னு பொருள், சரியா. கொடுவாய் அப்படின்னா குரலை. திருவில் அப்படின்னு என்னது வானவில் அப்படின்னு பொருள், சரிங்களா. திருவில் அப்படின்னா வானவில் அப்படின்னு பொருள். சரிங்களா. அப்போ இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, இயல் 2க்குண்டான இலக்கணம் வந்து பார்த்துருக்கோம், தொகைநிலை தொடர் பார்த்துருக்கோம், முக்கியமான செயல்களில் இலக்கண குறிப்பு நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. இங்கே பாருங்கள், இது ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறதால பார்த்துங்க. பறவை மீன், அவுளியா மீன், மீன் வகையில் 1. பிளவான் அப்படின்னா இந்த வருஷம் கூட இந்த பறவை மீன், அவுளியா மீனெல்லாம் மீன் வகையில் 1. இந்த மாதிரி முக்கியமானது, சரிங்களா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா. இந்த ஒரு சொல்லுக்கு பல பெயர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால வந்து இது இவெல்லாம் நாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் வந்து சொல்கிறோம், சரிங்களா. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி கேப்டன் பொருள். தொங்கான் அப்படின்னா கப்பல், தொங்கான்னா கப்பல், கப்பித்தான்னா தலைமை மாலுமி கேப்டன் அப்படின்னு பொருள். ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன், சரிங்களா. அப்போ இந்த வகுப்பில் இயல் 2க்கு உண்டான முக்கியமான இலக்கணங்கள், அப்புறம் முக்கியமான பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பெல்லாம் நாம் பார்த்துருக்கோம், சரிங்களா. மீண்டும் இயல் 3ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா செயல் பகுதி, இலக்கண பகுதியில் முக்கியமானதெல்லாம் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் வந்து சந்திக்கலாம். நன்றி.